200 யூனிட் வர்றதில்ல கண்ணே, அந்த 100 யூனிட் தான் வருது. வீட்டுகளுக்கு மட்டும்தான் இலவசம், ஆனால் அது வீட்டுகளுக்கு கேட்டால் தான் தெரியும். இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இந்த மாதம் தான் வந்திருக்கு. அதனால் இந்த ஆட்சி நீடிக்கணும். 100 யூனிட் வந்து ஜெயலலிதா அனுப்பிச்சது வந்துட்டு இருக்கு. சரிங்க. இல்லை வந்துச்சு, ஆனால் இந்த ட்ரிப்பு வரல. போன ட்ரிப்பு வந்துச்சு, இந்த ட்ரிப்பு வரல. ஆனால் எங்களுக்கு வந்து 300 350 ரூபா தான் ஆகும். சரிங்க. ஆனால் இந்த 2 மாதத்துக்கு வந்து 750 ரூபா ஆகும். உங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வருதுங்க? இன்னும் இப்போதைக்கு வரலைங்க, இனிமேல் வரும்னு சொல்கிறேன். எங்களுது வந்து கடை ஃப்ரீ கிடையாது, நாங்கள் பில்லு கட்டுறோம். வணக்கங்க. 500 யூனிட்டுக்குள்ள மின்சாரம் பயன்படுத்தினேன், 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இலவசம் வருது. ஓகே. இது வரைக்கும் எனக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. சரி. நமக்கு வந்து ஒரு 13 வருஷமாக சர்வீஸ் நம்பர் வாங்கியிருக்கோம். சரி. இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இந்த மாதம் தான் வந்திருக்கு. ஓகேங்க. பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வந்ததுன்னு இப்போ வருது? ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. சரி, இப்போ வருது. வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே. அதனால் இந்த ஆட்சி நீடிக்கணும். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். மின்சாரம் உங்களுக்கு வருதுங்களா? வரலைங்க? வருதுங்க. சரி சரி. இலவச மின்சாரம் வருதுங்க? தமிழக அரசு 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இலவசம் வருதுங்களா? வருது. மின் கட்டணமெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்க? கரண்ட் பில் பரவாயில்லைங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. எப்படி இருக்காங்க? 200 யூனிட் இலவச மின்சாரம் வருதுங்களா? வரல சாமி, வரல. எப்படிங்க வராமறீங்கன்னா இந்த 2-3 மாதம் தான். 2-3 மாதம் முன்னாடி எல்லாம் யூனிட் கம்மியாக ஒரு யூனிட் இலவச மின்சாரம் நமக்கு வருதுங்களா? வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் கம்மியான மாதிரி இல்லை. கம்மியான மாதிரி தெரியும். 2 மாதத்துக்கு முன்னாடி அதே தான் வந்திருக்கு மறுபடியும். சரி. கம்மியான எதிர்பார்த்தேன். சரிங்க. அந்த இது நடக்கலை. ஓகே, தேங்க்யூ. இலவச மின்சாரம் வருது இல்லைங்க, வரதில்லைங்க. இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு? 100 யூனிட் வந்து ஜெயலலிதா அனுப்பிச்சது வந்துட்டு இருக்கு. சரிங்க. வேற யாருமே அனுப்பிச்சு வரலைங்க. சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜெயலலிதா அறிவிச்ச 100 யூனிட் மின்சாரம் தான் வருதுங்க. இவர் விஜய் அறிவிச்சதுல வரலைங்க. அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. 200 யூனிட் இலவச மின்சாரம் பில்லு வந்துச்சுங்க எனக்கு. சரிங்க. 100 யூனிட் வரும்போதே பில்லு வரலைங்க. ஆனால் இப்போ வந்து நான் வந்து 250 ரூபா 270 ரூபா பில்லு கட்டி போட்டு ஃபைனோட சேர்ந்து 450 ரூபா கட்டி போட்டு. ஆமாம், அதிகமாக தான் வருது. ஆமாம், இல்லை வந்துச்சு. சரிங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு வரல. போன ட்ரிப்பு வந்துச்சு, இந்த ட்ரிப்பு வரல. சரிங்க. ஓகே. 100 யூனிட் இலவச மின்சாரம் நம்மளுக்கு வருதுங்களா? ஓகே, நன்றி. சொல்லுங்கள். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, இலவசம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுங்க. அது எப்படின்னு தெரியலங்க. ஆனால் வந்து இப்போ அந்த மே மாதத்தில் 750 ரூபா வரும், அது எப்பவுமே பரவாயில்ல. சரிங்க. ஆனால் இந்த மாதமும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. சரி. பழைய மின் கட்டணம் இப்போ வந்திருக்குது. ஓகே. ஆனால் எங்களுக்கு வந்து 300 350 ரூபா தான் ஆகும். சரிங்க. ஆனால் இந்த 2 மாதத்துக்கு வந்து 750 ரூபா வந்திருக்கு. டபுளாக வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. மின்சாரம் நம்மளுக்கு வருதுங்களா? இந்த மாதத்துலேருந்து வரும் சொல்லியிருக்காங்க. எதுவுமே எடுக்கலைங்க, நான் கட்டலையே. அப்படிங்களா? சரி. சொல்லியிருக்காங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. 200 யூனிட் இலவச மின்சாரம் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க, இலவசம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வருதுங்களா? இன்னும் இப்போதைக்கு வரலைங்க, இனிமேல் வரும்னு சொல்கிறேன். சரிங்க, ஓகே, தேங்க்யூ. எங்களுது வந்து கடை ஃப்ரீ கிடையாது, நாங்கள் பில்லு கட்டுறோம். எங்களுக்கு வீடு இல்லை, இன்னும் வரல. கடைக்கு வந்து யூனிட்க்கு எப்பவுமே போட்டுருவாங்க, பில்லு வந்துடும். வீட்டுகளுக்கு மட்டும்தான் இலவசம், ஆனால் அது வீட்டுகளுக்கு கேட்டால் தான் தெரியும். 200 யூனிட் வர்றதில்ல கண்ணே, அந்த 100 யூனிட் தான் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துச்சு, அதே தான் வருது. ஓகே.